என் மனைவி ஈரத் துணிகளுடன் குளிர்ந்த தரையில் படுத்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். என் மனைவிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் வெளிநாட்டிலிருந்து திடீரென்று வீடு திரும்பியிருந்தேன். ஆனால் அவளை இந்த நிலையில் பார்த்ததும் என் இதயம் நடுங்கியது. நான் அவளை தூக்கிக் கொண்டு அறைக்குள் வந்தேன். ஆனால் அவளுடைய வயிற்றை பார்த்ததும் என் தலை சுற்றியது. அவள் கர்ப்பமாக இருந்தாள். தாய்மை அடையப் போகிறாள். ஆனால் நானோ அவளை தொட்டுக்கூட பார்க்கவில்லை. நான் அவளை உலுக்கிக் கேட்டேன், சொல், உன் வயிற்றில் யாருடைய பாவம் வளர்கிறது? அவள் நடுங்கிக் கொண்டே எனக்கு பின்னால் கை காட்டினாள். நான் திரும்பிப் பார்த்ததும் என் நெஞ்சு வெடித்துவிட்டது. ஏனென்றால் என் பெயர் ஆரியன். என் 3 அண்ணன்களும் திருமணத்திற்குப் பிறகு அம்மாவை விட்டு பிரிந்து சென்றுவிட்டனர். 3 மகன்களும் மனைவிகளின் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள். அம்மாவுக்கு ஒரு மதிப்பும் இல்லை என்று நினைத்து என் அம்மா அவர்களை நினைத்து அழுவார். அப்போது நான் ஒரு முடிவெடுத்தேன், திருமணத்திற்குப் பிறகு நான் அம்மாவுடன் தான் இருப்பேன், அம்மாவை சாகும் வரை தனியாக விடமாட்டேன் என்று. ஒரு தூரத்து உறவினர் மூலமாக அம்மா எனக்கு காவ்யா என்ற பெண்ணுடன் திருமணத்தை நிச்சயித்தார்கள். காவ்யா தன் சகோதரிகளிலேயே மூத்தவள் மற்றும் அழகானவள். ஆனால் அவள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். அந்த உறவினர் சொன்னார், பெண் வீட்டார் வரதட்சணை தரமாட்டார்கள் என்று. நானும் அவர்களின் கௌரவத்தை காக்க எனக்கு வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். நானே உழைத்து எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள்வேன். அம்மா முதலில் கொஞ்சம் சத்தம் போட்டார்கள். ஆனால் நான் புரிய வைத்த பிறகு ஒத்துக்கொண்டார்கள். திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. விடைபெறும்போது காவ்யாவின் தந்தை என்னை கட்டியணைத்து அழுதார். மகனே, நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். வறுமையின் காரணமாக என் மகளுக்கு என்னால் எதையும் கொடுக்க முடியவில்லை. எனக்காக ஒரு உதவி செய். என் மகளை எந்த துன்பத்திற்கும் ஆளாக்காதே என்றார். நான் அவரை அணைத்துக் கொண்டு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு புகாரளிக்க நான் வாய்ப்பு தரமாட்டேன் என்று சொன்னேன். காவ்யா வந்த பிறகு என் சிறிய வீடு நிலவைப் போல பிரகாசித்தது. வீட்டின் எல்லா வேலைகளையும் அவள் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டாள். என் அம்மாவும் தங்கையும் காவ்யாவை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். சில நாட்களிலேயே எனக்கு அவள் மீது அளவு கடந்த காதல் ஏற்பட்டது. அவள் மிகவும் அப்பாவியானவள், சொன்னதையெல்லாம் கேட்பவள். நாங்கள் அறையில் தனியாக இருக்கும்போது நான் அடிக்கடி கேட்பேன், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயல்லவா? என் அம்மாவோ தங்கையோ உன்னிடம் ஏதாவது சொன்னார்களா? அவள் உடனே இல்லை என்பது போல் தலையசைப்பாள். இல்லை ஆரியன், கடவுளுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அனைவரும் மிகவும் நல்லவர்கள். மாமியார் என்னை தன் சொந்த மகளைப் போலவே நடத்துகிறார்கள். உங்கள் தங்கையும் ஒரு தோழியைப் போலத்தான் இருக்கிறாள். நான் புகுந்த வீட்டில் இருப்பதாகவே எனக்கு தோன்றவில்லை. அவளது பேச்சைக் கேட்டு என் இதயம் மகிழ்ச்சியாலும் திருப்தியாலும் நிறைந்தது. நான் உலகின் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தேன். யாருடைய மனைவியும் அம்மாவும் ஒருவருக்கொருவர் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ? அம்மா அடிக்கடி என்னிடம் சொல்வார், ஆரியன், உன் மனைவி ஒரு தேவதை. என் மற்ற மகன்கள் என் பேச்சைக் கேட்கவில்லை. ஆனால் நீ என் பேச்சைக் கேட்டு எவ்வளவு நல்லது செய்தாய் பார். இதோ பார், இன்று வீடு சொர்க்கமாக இருக்கிறது. நான் அம்மாவின் பேச்சைக் கேட்டு பெருமையுடன் காவ்யாவை பார்ப்பேன். அவள் வெட்கத்தில் தலைகுனிவாள். என் அண்ணன்களை நினைத்து நான் வருத்தப்பட்டேன். அவர்களும் அம்மாவின் விருப்பப்படி திருமணம் செய்திருந்தால் இன்று அவர்களும் நிம்மதியாக இருந்திருப்பார்கள். அம்மாவின் ஆசீர்வாதத்தில் எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று அவர்களுக்கு என்ன தெரியும்? காவ்யாவுக்கு உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் தருவேன் என்று நான் வாக்கு கொடுத்திருந்தேன். இப்போது அந்த வாக்கை நிறைவேற்ற உறுதியாக இருந்தேன். எனக்கு 2 மாதங்கள் மட்டுமே விடுமுறை இருந்தது. அது கண் இமைக்கும் நேரத்தில் முடிந்துவிட்டது. திருமணத்திற்கு பிந்தைய ஆரம்ப நாட்கள் மிக வேகமாகச் சென்றன. நான் மீண்டும் சவுதி அரேபியா செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் செல்லும் நாள் நெருங்க நெருங்க எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கும் காவ்யாவின் முகம் வாடத் தொடங்கியது. இப்போது அவள் அமைதியாக இருக்க ஆரம்பித்தாள். அவள் சோகமாக இருப்பதை பார்த்தால் என் இதயம் வாடியது. ஒரு நாள் இரவு அவளை அருகில் அமர வைத்து கேட்டேன், காவ்யா, என்ன விஷயம்? நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? யாராவது ஏதாவது சொன்னார்களா? அம்மாவா அல்லது என் தங்கையா? அவள் உடனே மறுத்து என் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். இல்லை ஆரியன், அப்படி ஒன்றும் இல்லை. மாமியாரும் நீங்களும் தான் என்னை மகள் போல் நேசிக்கிறீர்கள். இது என் புகுந்த வீடு என்று எனக்கு ஒருபோதும் தோன்றியதில்லை. நான் அவள் கூந்தலை கோதிக்கொண்டே கேட்டேன், அப்புறம் என்னதான் பிரச்சனை என் உயிரே? அவள் உணர்ச்சிவசப்பட்டு சொன்னாள், நீங்கள் போய்விடுவீர்கள். நீங்கள் இல்லாமல் எனக்கு தனியாக பயமாக இருக்கும். அவளது அந்த பேச்சில் எனக்கு அளவில்லாத அன்பு பொங்கியது. நான் சொன்னேன், அடியே பைத்தியமே, நான் என்ன நிரந்தரமாகவா போகிறேன்? வெறும் 2-2.5 வருஷ விஷயம்தானே, எப்படி ஓடும் என்றே தெரியாது. அவள் சொன்னாள், 2-2.5 வருஷம் என்பது ரொம்ப அதிகம் ஆரியன். நான் அவளை இன்னும் அருகில் இழுத்துக்கொண்டு சொன்னேன், நான் சொல்வதை கேள். நான் அங்கே போகவில்லை என்றால் உன்னுடைய ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவேன்? உன்னை ஒரு ராணியைப் போல பார்த்துக் கொள்வேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? எனக்கு காவ்யாவின் வீட்டின் சூழ்நிலை நினைவுக்கு வந்தது. அவர்கள் 5 சகோதரிகள். அவர்களுக்கு சகோதரன் என்று யாரும் இல்லை. ஆனால் அவளது தந்தை அவர்களை இளவரசிகளைப் போல வளர்த்திருந்தார். அவர்களின் ஒவ்வொரு சிறு ஆசையையும் நிறைவேற்றியிருந்தார்.
நானும் அவள் தந்தையிடம் வாக்கு கொடுத்திருந்தேன், அவர் மகளுக்கு ஒருபோதும் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று. நான் காவ்யாவிடம் புரிய வைக்கத் தொடங்கினேன். நான் வெளிநாடு சென்றால் உனக்காக நிறைய பணம் சம்பாதிப்பேன். நமக்காக ஒரு பெரிய வீடு கட்டுவோம். உன்னிடம் கார் இருக்கும். உனக்காக நிறைய ஆடைகளும் நகைகளும் வாங்குவேன். இதையெல்லாம் உனக்காகத்தானே நான் செய்ய விரும்புகிறேன். காவ்யா கண்ணீரை துடைத்துக்கொண்டு என்னைச் செல்ல அனுமதி கொடுத்தாள். ஆனால் அவளது இதயம் கனமாக இருந்தது. போவதற்கு ஒரு நாள் முன்னதாக நான் அம்மாவை அருகில் அமரவைத்துச் சொன்னேன். அம்மா, நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய செலவுக்கு தனியாகவும் காவ்யாவின் செலவுக்கு தனியாகவும் உங்கள் கணக்கில் பணம் அனுப்புகிறேன். நீங்கள் அவளிடம் கொடுத்துவிடுங்கள். அம்மா உடனே என் தலையில் கையை வைத்து சொன்னார். அடமகனே, நீ என்ன இப்படி பேசுகிறாய்? காவ்யா என் மகள் இல்லையா? நீ நிம்மதியாக போய் வா. உன் மனைவியைப் பற்றி உன்னை விட எனக்கு அதிக கவலை இருக்கிறது. அம்மாவின் வார்த்தைகள் எனக்கு தென்றல் காற்றைப் போல இருந்தன. நான் சொன்னேன், அம்மா எனக்கு தெரியும், ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன். அவளோ அவள் தந்தைக்கு மிகவும் செல்லமான மகள் என்பது உங்களுக்கு தெரியும்தானே. அவளுக்கு இங்கே எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். தான் புகுந்த வீட்டில் இருப்பதாக அவள் நினைக்கவே கூடாது. அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னார், நீ கவலையே படாதே ஆரியன். அவள் என் உயிர் போன்றவள். அவளை நான் பூ போல பார்த்துக்கொள்வேன். நீ உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு சீக்கிரம் திரும்பி வா. அம்மாவின் இந்த ஆறுதலால் என் இதயம் முழு திருப்தியடைந்தது. அடுத்த நாள் விமான நிலையத்தில் காவ்யா என்னை கட்டியணைத்து மிகவும் அழுதாள். அவளது அந்த அப்பாவி முகம் என் கண்களிலேயே நின்றது. நான் கனத்த இதயத்துடன் சவுதிக்கு கிளம்பினேன். அங்கே சென்றதும் நான் மீண்டும் என் வேலையில் மும்முரமானேன். ஆனால் என் இதயம் இந்தியாவிலேயே தங்கியிருந்தது. நான் தினமும் காவ்யாவிடமும் அம்மாவிடமும் பேசுவேன். காவ்யா தன்னை எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறாள் என்று அம்மா சொல்வார். அம்மா தன்மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறார் என்று காவ்யா சொல்வாள். நான் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அம்மாவின் கணக்கில் பணத்தை 2 பகுதிகளாக அனுப்புவேன். ஒரு பகுதி அம்மா மற்றும் தங்கையின் செலவுக்கும், மற்றொன்று காவ்யாவின் விருப்பப்படி அவளது தேவைகளை வாங்கிக் கொள்ளவும். நான் அம்மாவிடம் கேட்பேன், அம்மா, காவ்யாவை நன்றாக பார்த்துக் கொள்கிறீர்கள்தானே? அவளுக்கு எந்த குறையும் இல்லையே? அம்மா உடனே சிரித்துக்கொண்டே சொல்வார், அடமகனே, நீ என்ன இப்படி பேசுகிறாய்? அவள் என் மகள், சொல்லப்போனால் மகளை விடவும் மேலானவள். உன் தங்கையை விட அவள் என் மீது அதிக அக்கறை காட்டுகிறாள். நாள் முழுவதும் என் கால்களை பிடித்து விடுகிறாள். வீட்டின் எல்லா வேலைகளையும் தன் கைகளாலேயே செய்கிறாள். இவ்வளவு குணமான மருமகள் வீட்டில் இருக்கும்போது வெளியாட்கள் எதற்கு என்று நான் வேலைக்காரியை கூட நிறுத்திவிட்டேன். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைவேன். நான் கேட்பேன், நிஜமாகவா அம்மா, காவ்யா இவ்வளவு வேலை செய்கிறாளா? அம்மா பெருமையாகச் சொல்வார், ஆமாம், பின்னே என்ன? அவள் என்னிடம், அம்மா, நீங்கள் ஓய்விடுங்கள், உங்கள் வேலைகளை செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாள். இப்படிப்பட்ட மருமகள் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அம்மாவின் இந்த பேச்சால் காவ்யாவை தேர்ந்தெடுத்தது என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த முடிவு என்று எனக்கு தோன்றியது. அதனால் நான் இன்னும் கடினமாக உழைக்கத் தொடங்கினேன். நான் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, தங்கையின் திருமணத்திற்காகவும் நான் பணம் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவளது திருமணத்தை அனைவரும் வியக்கும்படி விமரிசையாக நடத்துவேன். அம்மா எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வழங்கினார். காலம் ஓடிக்கொண்டிருந்தது. நான் சென்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடியப்போகின்றன. காவ்யாவுக்கும் என் அம்மா மற்றும் தங்கைக்கும் நான் நிறைய பரிசுகளை வாங்கியிருந்தேன். ஆனால் காவ்யாவுக்காக நான் சில சிறப்பான பொருட்களை வாங்கியிருந்தேன். நான் அவளுக்கு உலகின் எல்லா மகிழ்ச்சிகளையும் கொடுக்க விரும்பினேன். அவளுக்காக விலையுயர்ந்த ஆடைகள், நகைகள் மற்றும் வாசனை திரவியங்களை வாங்கினேன். கற்பனையில் அவள் அந்த பரிசுகளை அணிந்திருப்பதைப் பார்த்து நானே மகிழ்ச்சியடைவேன். எனது 2 ஆண்டுகள் முடிய இன்னும் 2 மாதங்கள் இருந்தன. ஆனால் திடீரென்று நிறுவனத்திலிருந்து எனக்கு விடுமுறை கிடைத்தது. எனது ஒரு திட்டம் ப்ராஜெக்ட் காலத்திற்கு முன்பே முடிந்துவிட்டதால் நிறுவனம் எனக்கு போனஸுடன் விடுமுறை அளித்தது. நான் உடனடியாக இந்தியாவுக்கு விமான டிக்கெட் முன்பதிவு செய்தேன். ஆனால் வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் காவ்யாவுக்கு இன்ப அதிர்ச்சி, சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் மீண்டும் வந்ததை பார்த்து அவள் திகைத்துப் போவாள், அம்மாவும் ஆச்சரியப்படுவார் என்று கருதினேன். நான் எனது எல்லா பொருட்களையும் பேக் செய்தேன். இதயத்தில் மகிழ்ச்சியும் பதற்றமும் கலந்த ஒரு அலை வீசியது. நான் விமானத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். நள்ளிரவில் நான் திடீரென்று வீடு திரும்பும்போது காவ்யா என்னை பார்த்து எப்படி என் நெஞ்சில் சாய்வாள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அவளது அந்த அப்பாவி முகம் எப்படி மகிழ்ச்சியில் மலரும்? இதையே நினைத்துக் கொண்டிருக்கும்போது நான் அப்படியே தூங்கிவிட்டேன். நள்ளிரவின் கடைசி பகுதியில் நான் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது ஒரு சில்லென்ற குளிர்காற்று என்னை வரவேற்றது. ஆனால் என் இதயத்தின் சூட்டிற்கு முன்னால் இந்த குளிர் எம்மாத்திரம். நான் சீக்கிரம் ஒரு டாக்ஸி பிடித்து என் வீட்டு முகவரியைச் சொன்னேன். என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அதன் சத்தம் என் காதுகளிலேயே கேட்டது. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்க என்று ஓட்டுநரிடம் சொன்னேன். அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறீங்க போல இருக்கு, இல்லையா? நானும் சிரித்தேன். ஆமாம் அண்ணே, முழுசா 2 வருஷம் கழிச்சு என் மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்.
டாக்ஸி நகரின் வெறிச்சோடிய சாலைகளில் ஓடிக்கொண்டிருந்தது. என் மனமோ கற்பனை உலகில் அலைந்து கொண்டிருந்தது. காவ்யா என்னைக் கண்டால் அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்தேன். அவள் திகைத்துப் போவாள், மகிழ்ச்சியில் கத்துவாள் அல்லது என்னை கட்டியணைத்து அழுவாள். அவளது அந்த அப்பாவி முகம் என் கண்களுக்கு முன்னால் வந்து சென்றது. தனது செல்ல மகனை திடீரென்று பார்த்தால் அம்மாவும் எவ்வளவு மகிழ்ச்சியடைவார். கடைசியாக டாக்ஸி என் தெருவுக்குள் திரும்பியது. தூரத்திலிருந்தே என் வீட்டை பார்த்தேன். வீடே இருட்டில் மூழ்கியிருந்தது. இவ்வளவு நள்ளிரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருப்பது இயல்பான ஒன்றுதான். நான் டாக்ஸிக்காரரை தெருமுனையிலேயே நிறுத்திவிட்டேன். அவருக்கு பணம் கொடுத்துவிட்டு என் சாமான்களை இறக்கி யாருக்கும் சத்தம் கேட்காமல் மெதுவாக என் வீட்டின் தலைவாசல் கேட் வரை வந்தேன். நான் பையிலிருந்து சாவியை எடுத்து மிக மெதுவாக பூட்டை திறந்தேன். சத்தம் போட்டு சர்ப்ரைஸை கெடுக்க நான் விரும்பவில்லை. கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தேன். சாமான்களை இழுத்துக்கொண்டு போர்ட்டிகோ வரை வந்தேன். வீட்டின் உள்பக்க கதவும் பூட்டியிருந்தது. என் சாவியால் அதையும் திறந்தேன். உள்ளே கும்மிருட்டாக இருந்தது. அமைதி நிலவியது. நான் என் மொபைலை எடுத்து அதன் டார்ச் வெளிச்சத்தில் சாமான்களை ஒரு ஓரமாக வைத்தேன். நேராக என் அறைக்குச் செல்ல விரும்பினேன். அங்கேதான் என் காவ்யா தூங்கிக் கொண்டிருப்பாள். ஆனால் அப்போது என் பார்வை சமையலறை பக்கம் திரும்பியது. அங்கிருந்து லேசான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. யாரோ சமையலறையின் சிறிய விளக்கை மட்டும் எரியவிட்டிருப்பது போல் இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு நள்ளிரவில் சமையலறையில் யார் இருக்க முடியும்? ஒருவேளை அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லையோ அல்லது காவ்யாவிற்கு பசிக்கிறதோ? நான் சத்தமில்லாமல் சமையலறை நோக்கிச் சென்றேன். மகிழ்ச்சியால் துடித்த என் இதயம் இப்போது ஒரு இனம் புரியாத பயத்தால் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் சமையலறை வாசலை அடைந்ததும் கண்ட காட்சி என் காலடியிலிருந்து தரையே நழுவது போல் இருந்தது. என் காவ்யா! நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்ட என் மனைவி சமையலறையின் குளிர்ந்த தரையில் வெறும் கால்களுடன் நின்று கொண்டு ஐஸ் போன்ற குளிர்ந்த நீரில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு பழைய சாதாரண போர்வையை ஷால் போர்த்தியிருந்தாள். குளிரில் அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது நிலையை பார்த்ததும் என் உயிர் போவது போல் இருந்தது. நான் விட்டுச் சென்ற காவ்யா இவள் அல்ல. இவள் யாரோ அனாதையைப் போல நள்ளிரவில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நான் அப்படியே சிலையாக நின்று அவளையே பார்த்தேன். யாருக்காக நான் லட்சக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருந்தேனோ அந்த மனைவி இங்கே குளிர்ந்த நீரில் பாத்திரம் கழுவிக் கொண்டிருக்கிறாள். நான் அந்த நிலைப்படியிலேயே அப்படியே உறைந்து நின்றேன். என் காவ்யா! யாரை நான் பூப்போல விடைபெற்று சென்றேனோ அவள் இன்று ஒரு பாழடைந்த தோட்டத்தைப் போல என் முன்னால் இருந்தாள். அவளது கன்னங்கள் ஒட்டிப்போயிருந்தன. அவளது கண்களை சுற்றி அடர்ந்த கருவளையங்கள் இருந்தன. ஒரு காலத்தில் மிகவும் மென்மையாகவும் நளினமாகவும் இருந்த அவளது கைகள் இன்று குளிர்ந்த நீரில் பாத்திரங்களை தேய்த்து தேய்த்து சிவந்து வீங்கியிருந்தன. அவள் அணிந்திருந்த ஆடைகள் எவ்வளவு பழையதாகவும் சாதாரணமாகவும் இருந்தன என்றால் ஒருவேளை எங்கள் வீட்டு வேலைக்காரி கூட அதை அணிய மாட்டாள். வெறும் கால்களுடன் அந்த பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த தரையில் நின்று அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். என் மூளையில் ஒரே நேரத்தில் 1000 வெடிகள் வெடித்தது போல இருந்தது. ஒவ்வொரு மாதமும் நான் தவறாமல் அனுப்பி வந்த அந்த பணம் எங்கே போனது? காவ்யாவிற்காக நான் பிரத்யேகமாக அனுப்பி வந்த அந்த செலவு பணம் அவளுக்கு ஏன் கிடைக்கவில்லை? வேலைக்காரிக்காக நான் தனியாக பணம் அனுப்பியும் அம்மா ஏன் அவரை வேலையை விட்டு நிறுத்தினார்? அவள் எப்போதும் ஒரு ராணியைப் போல வாழ்வதாகவல்லவா அம்மா என்னிடம் சொன்னார். எனக்குள் கோபக்கனல் பொங்கியது. இந்த கையறு நிலை மற்றும் என் காதலுக்கு இழைக்கப்பட்ட இந்த அவமானத்தைக் கண்டு ஒரு தீராத வேதனை என்னை துளைத்தது. என் மனைவியின் இந்த நிலையை பார்த்து என் இதயம் துடித்தது. நான் அவளை கூப்பிட முன்னே சென்ற அந்த தருணத்தில் மிக குளிர்ந்த நீரில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்த அவள் உடல் கடுமையாக நடுங்கியது. அவளது கைகளிலிருந்து ஒரு தட்டு நழுவி தரையில் விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. ஒருவேளை அந்த தட்டு உடைந்த சத்தமோ அல்லது நான் அங்கே இருப்பதை உணர்ந்த அதிர்ச்சியோ அவளை திடுக்கிட செய்தது. அவள் என்னை பார்த்தாள். அவளது கண்களில் முதலில் ஒரு கணம் நம்ப முடியாத ஆச்சரியம் மின்னியது. பிறகு அவள் ஏதேனும் சொல்வதற்கு முன்போ அல்லது நான் பேசுவதற்கு முன்போ அவள் மயக்கமடைந்து அதே குளிர்ந்த தரையில் சுருண்டு விழுந்தாள். காவ்யா! என்று அலறிக்கொண்டே நான் அவளை நோக்கி ஓடிச் சென்று என் கைகளில் ஏந்திக் கொண்டேன். அவளது உடல் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்து போயிருந்தது. பல மாதங்களாக சரியாக சாப்பிடாதது போல அவள் உடல் அவ்வளவு மெலிந்து போயிருந்தது. நான் அவளை என் மடியில் தூக்கிக் கொண்டு வேகமாக என் அறைக்கு ஓடினேன். ஏதோ விபரீதம் நடந்துவிடுமோ என்ற பயத்தில் என் இதயம் வெடிப்பது போல இருந்தது. நான் என் அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் என் அறிவே மழுங்கிப் போனது. அறையின் நிலைமை சமையலறையை விட மோசமாக இருந்தது. வெளிப்பக்கம் திறக்கும் அந்த அறையின் ஜன்னல் கண்ணாடி உடைந்திருந்தது. அதன் வழியாக குளிர்காற்று நேரடியாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. அறையில் ஹீட்டர் எதுவும் இல்லை. கட்டிலில் ஒரு பழைய அழுக்கான மற்றும் கந்தலான விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த மரச்சாமான்களும் ஃபர்னிச்சர் நான் பணம் கொடுத்து வாங்கியவையல்ல. மாறாக நாங்கள் பழைய பொருட்களை போட்டு வைக்கும் அறையில் ஸ்டோர் ரூம் இருந்த பழைய பொருட்கள் அங்கே இருந்தன. என் தலை சுற்றியது.
வீடியோ கால் அறையை காட்டச் சொல்லும் போதெல்லாம் அம்மா எனக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான அறையை காட்டியது நினைவுக்கு வந்தது. அப்படியானால் அதெல்லாம் பொய்யா? அது வேறு ஏதோ அறையா? இல்லை, என் அம்மா அப்படிப்பட்டவராக இருக்க முடியாது. அவர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? இதை நினைத்த மாத்திரத்திலேயே நான் அறியாமலேயே கதறி அழுதேன். என் அலறல் சத்தத்தை கேட்டு பக்கத்து அறையிலிருந்து அம்மாவும் என் தங்கையும் பதற்றத்துடன் வெளியே வந்தனர். காவ்யாவை என் கைகளில் ஏந்தியபடி இந்த நிலையில் என்னை பார்த்ததும் அவர்கள் அப்படியே உறைந்து நின்றனர். ஆர்யன், நீ எப்போது வந்தாய்? அம்மாவின் குரலில் ஆச்சரியத்தை விட பயமே மேலோங்கியிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எதுவும் காதில் விழவில்லை. என் கண்கள் காவ்யாவின் உயிரற்ற முகம் மற்றும் அந்த அறையின் அவல நிலையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. என் காதல் கடந்த 2 ஆண்டுகளாக எங்கே உயிருடன் புதைக்கப்பட்டு வந்ததோ அந்த அறையை நான் பார்த்தேன். ஆர்யன்! அம்மாவின் குரல் என் காதுகளில் மோதியது. ஆனால் அவரது குரலில் திகைப்பை விட நடுக்கம் அதிகமாக இருந்தது. நீ எப்போது வந்தாய்? காவ்யாவிற்கு என்ன ஆனது? அவள் ஏன் மயக்கமாக இருக்கிறாள்? என் தங்கையும் கண்கள் விரிய என்னையும் என் கைகளில் இருந்த காவ்யாவின் உயிரற்ற உடலையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் என் மூளை அந்த சமயம் மரத்துப் போயிருந்தது. கோபமும் நம்பிக்கையற்ற தன்மையும் கலந்த நிலையில் நான் அம்மாவை பார்த்தேன். இதெல்லாம் என்ன அம்மா? என் குரல் ஏதோ ஆழமான பள்ளத்திலிருந்து வருவது போல கேட்டது. இந்த அறை, இந்த உடைந்த ஜன்னல், இவளுடைய இந்த தோற்றம், இதெல்லாம் என்ன? நான் கத்திக் கொண்டிருந்தேன். நான் காவ்யாவை அந்த பழைய கட்டிலில் கிடத்தி அவளது பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த கைகளை என் கைகளில் வைத்து தேய்க்கத் தொடங்கினேன். சீக்கிரம் சுடுதண்ணீரும் போர்வையும் கொண்டு வா என்று நான் கர்ஜித்தேன். இதுவரை அதிர்ச்சியில் நின்றிருந்த என் தங்கை அலறியடித்துக் கொண்டு ஓடினாள். அம்மா ஓரடி முன்னால் எடுத்து வைத்தார். ஆர்யன், மகனே, முதலில் நான் சொல்வதைக் கேள். நான் கையை உயர்த்தி அவர்களை அங்கேயே தடுத்து நிறுத்தினேன். நான் என்ன கேட்க வேண்டும் அம்மா? எதை கேட்க வேண்டும்? கடந்த 2 வருடங்களாக என்னிடம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தீர்களா? வீடியோ கால் எனக்கு எந்த அறையை காட்டினீர்கள்? அம்மாவின் பார்வை கீழே குனிந்தது. அது உன் தங்கையின் அறை. நீ கவலைப்படுவாய் என்றுதான் நான் அப்படி செய்தேன் என்றார். நான் சிரித்தேன். ஒரு விஷம் கலந்த சிரிப்பு. கவலைப்படுவேனா? என் மனைவி இந்த உடைந்த ஜன்னல் கொண்ட நரகத்தில் தூங்குகிறாள் என்று தெரிந்திருந்தால் நான் அன்றே பைத்தியமாகியிருப்பேன். ஒவ்வொரு மாதமும் நான் அனுப்பிய அந்த பணம் எங்கே போனது அம்மா? இவளுடைய சொந்தச் செலவிற்காக நான் அனுப்பிய பணம் எங்கே? அது ஏன் இவளுக்கு கிடைக்கவில்லை? அம்மா இப்போது நிமிர்ந்து பார்த்தார். அவரது கண்களில் தயக்கத்திற்கு பதிலாக ஒரு விசித்திரமான பிடிவாதம் தெரிந்தது. அந்த பணம் வீட்டு செலவிற்கு போய்விட்டது. எனக்கு தேவையிருந்தது என்றார். நான் வேதனையுடன் சொன்னேன். வீட்டு செலவிற்கு தனியாக பணம் அனுப்பினேனே. தங்கையின் திருமணத்திற்கு தனியாகவும் உங்கள் சொந்தச் செலவிற்கு தனியாகவும் பணம் அனுப்பினேனே. அதெல்லாம் எங்கே போனது? அம்மா இப்போது கோபமடைந்தார். செலவாகிவிட்டது, அவ்வளவுதான். நீ யாருக்காக சம்பாதிக்கிறாய்? நான் உன் தாய். உன் வருமானத்தில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றார். நான் கையறு நிலையில் காவ்யாவின் முகத்தை பார்த்தேன். உங்களுக்கு உரிமை இருக்கிறது அம்மா, என்னுடைய அனைத்தும் உங்களுடையதுதான். ஆனால் இந்த பெண் செய்த பாவம் என்ன? இவளுடைய பணத்தை நீங்கள் ஏன் பறித்தீர்கள்? இதற்கிடையில் என் தங்கை போர்வையை கொண்டு வந்தாள். நான் உடனடியாக காவ்யாவை போர்வையில் சுற்றினேன். அவள் இன்னும் மயக்கத்தில்தான் இருந்தாள். அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் என் தங்கையை பார்த்தேன். நீ இவளுக்கு தோழி போலத்தானே நடித்தாய்? போனில் பேசும்போது அம்மா காவ்யாவை நன்றாக பார்த்துக் கொள்கிறார் என்று சொன்னாயே. நீயும் ஏன் என்னிடம் உண்மையைச் சொல்லவில்லை? என் தங்கை பயத்துடன் அம்மாவை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். அண்ணா, அம்மா சொன்னார், இவள் உங்கள் மீது ஏதோ மந்திரம் செய்கிறாள் என்று. உங்களை எங்களிடமிருந்து பிரித்து விடுவாள். இவள் நல்லவள் இல்லை என்று சொன்னார். என் தலையில் யாரோ சுத்தியலால் அடித்தது போல இருந்தது. மந்திரமா? இந்த அப்பாவி பெண் மந்திரம் செய்வாளா? இதை நீங்களும் நம்பினீர்களா? இவள் வரதட்சணை கொண்டு வரவில்லை என்பதற்காகவா இதையெல்லாம் செய்தீர்கள்? அம்மா இப்போது வெளிப்படையாக தன் கோபத்தை காட்டினார். ஆமாம், அவள் வரதட்சணை கொண்டு வரவில்லை. வெறும் கையோடு வந்தாள். இளவரசி போல வந்து இறங்கியவள் வந்தவுடனேயே உன்னை என்னிடமிருந்து பிரித்துவிட்டாள். நாள் முழுவதும் போனில் உன்னிடம் பேசிக்கொண்டே இருப்பாள். என்னைப் பற்றி உன்னிடம் குறை சொல்வாள். நான் கத்தினேன். பொய் சொல்கிறீர்கள் அம்மா. சுத்த பொய். நான் தினமும் அவளிடம் பேசுவேன். இன்று வரை அவள் உங்களைப் பற்றி ஒரு சிறு குறை கூடச் சொன்னதில்லை. நீங்கள் அவளை தன் சொந்த மகள் போல பார்த்துக் கொள்வதாகத்தான் அவள் எப்போதும் சொல்வாள். இந்த சத்தத்தில் காவ்யாவிற்கு மெல்ல நினைவு திரும்பியது. அவள் கண்களை திறந்து நானும் அம்மாவும் வாக்குவாதம் செய்வதை பார்த்ததும் அவளது கண்களில் பயம் பரவியது. அவள் எழ முயன்றாள். ஆர்யன், நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். அவள் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். இல்லை காவ்யா, நான் வந்துவிட்டேன். இனி உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்று சொல்லி அவளை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அம்மா இந்த காட்சியைக் கண்டதும் ஆத்திரத்தில் துடித்தார்.
உன் கண்களாலேயே பார். இப்போதும் இவள் நான் அவளை கொன்றுவிடுவேன் என்பது போலத்தான் பயப்படுகிறாள். இவள் உன்னை எனக்கு எதிராக திருப்புகிறாள். ஆர்யன், இவளை விட்டுவிடு. இவள் உனக்கு தகுதியானவள் இல்லை. நான் காவ்யாவை உறுதியாக பிடித்துக்கொண்டு என் அம்மாவை தீர்க்கமாக பார்த்தேன். போதும் அம்மா, இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். என் குரல் எவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது என்றால் அம்மாவை ஒரு கணம் மிரண்டு போனார். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டீர்கள். இனி நான் செய்ய வேண்டியதை செய்வேன். காவ்யாவை என் கைகளில் ஏந்தியபடி வாசலில் நின்ற அம்மாவை பார்த்தேன். அவரது கண்களில் இப்போது பயத்திற்கு பதிலாக கோபம் இருந்தது. ஆர்யன், என்ன இது அநாகரிகம்? இவளை கீழே இறக்கிவிட்டு நான் சொல்வதைக் கேள் என்று அம்மா உத்தரவிட்டார். ஆனால் அந்த உத்தரவில் பழைய அதிகாரம் இல்லை. நான் என்ன கேட்க வேண்டும் அம்மா? என் குரல் கனமாகவும் ஆழமாகவும் இருந்தது. என் கண்களுக்கு முன்னால் இவ்வளவு நடந்த பிறகும் கேட்பதற்கு இன்னும் ஏதேனும் மிச்சமிருக்கிறதா? நான் காவ்யாவை அறைக்குள் கொண்டு சென்று நேராக கட்டிலில் கிடத்தினேன். அவள் இன்னும் பாதி மயக்க நிலையில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது நான் என் தங்கையை அதட்டினேன். சுடுதண்ணீர் கொண்டுவரச் சொன்னேனே. அவள் பயந்து சமையலறைக்கு ஓடினாள். அம்மாவும் எனக்கு பின்னால் அறைக்குள் வந்தார். பார் ஆர்யன், நீ தவறாக புரிந்து கொள்கிறாய். வேலைக்காரி வேண்டாம் என்று அவள்தான் என்னிடம் சொன்னாள். எல்லா வேலைகளையும் அவளே செய்வதாகச் சொன்னாள். நான் திரும்பி அம்மாவை பார்த்தேன். இந்த உடைந்த ஜன்னல், இதையும் இவளேதான் வேண்டும் என்று சொல்லியிருப்பாளா? அம்மா கத்தினார். அட, அதற்கு என்ன இப்போது? உடைந்தால் சரி செய்து கொள்ளலாம். நீ இப்போது வந்துவிட்டாயே, இனி நீயே சரி செய்துவிடு. இதற்கு ஏன் இவ்வளவு கத்துகிறாய்? நான் கையறு நிலையில் சிரித்தேன். கத்துவதற்கு விஷயமிருக்கிறது அம்மா. நீங்கள் இவளை இந்த நரகத்தில் வைத்திருந்தீர்கள், நானோ அங்கே என் மனைவி ராணி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இதற்கிடையில் காவ்யாவிற்கு லேசாக நினைவு திரும்பியது. அவள் கண்களை திறந்து நானும் அம்மாவும் வாக்குவாதம் செய்வதை பார்த்ததும் அவளது கண்களில் மரண பயம் தெரிந்தது. அவள் தன் பலவீனமான கைகளால் என் கைகளை பிடிக்க முயன்றாள். ஆர்யன், தயவுசெய்து இதோடு நிறுத்துங்கள். அத்தையிடம் மாமியாரிடம் எதுவும் சொல்லாதீர்கள். எல்லாம் என் தவறுதான். என்னால் அவர்களை சரியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை. அவள் சொன்னதைக் கேட்டு என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவளது குளிர்ந்த கையை என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். நீ அமைதியாக இரு காவ்யா. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் என் தங்கையிடமிருந்து தண்ணீர் கிளாஸை வாங்கி காவ்யாவிற்கு புகட்ட முயன்றேன். அண்ணா, என் தங்கை அழுது கொண்டே சொன்னாள். நான் உங்களிடம் உண்மையைச் சொன்னால் நீங்கள் கோபப்படுவீர்கள் என்றும் வேலையை விட்டுவிட்டு உடனே வந்துவிடுவீர்கள் என்றும் அம்மா சொன்னார். பிறகு நம் குடும்பச் செலவுக்கு என்ன செய்வது என்று கேட்டார். நான் கிளாஸை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நேராக நிமிர்ந்து என் தங்கையை பார்த்தேன். செலவா? நான் கத்தினேன். உங்களுக்கு செலவை பற்றித்தான் கவலை இருந்தது. ஆனால் இங்கே இவள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாளே. ஒவ்வொரு மாதமும் இவளது மருத்துவச் செலவுக்காக நான் அனுப்பிய பணம் எங்கே போனது? அதுவும் குடும்பச் செலவில் கரைந்துவிட்டதா? என் தங்கை உடனே அம்மாவை பார்த்தாள். அம்மா பார்வையை திருப்பிக் கொண்டார். ஆமாம், அம்மாவின் குரலில் ஒரு பிடிவாதம் இருந்தது. அந்த பணத்தை நான் தான் வைத்துக் கொண்டேன். வேறு என்ன செய்வது? இவளுக்காக செலவு செய்து என்ன பயன்? இவள் பெற்றோர் இவளுக்கு ஒரு நூல் கூட கொடுக்கவில்லையே. இதைக் கேட்டு நான் அதிர்ந்து போய் நின்றேன். இந்த உண்மைக்கு நான் தயாராக இருக்கவில்லை. இதற்கு என்ன அர்த்தம் அம்மா என்று கேட்டேன். அம்மா என் கண்களை நேருக்கு நேராக பார்த்துச் சொன்னார். இதன் அர்த்தம் என்னவென்றால் இவள் வெறும் கையோடு வந்தாள். வெறும் கையோடுதான் இருப்பாள். உன் தங்கைக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அவள் வரதட்சணைக்காகத்தான் அந்த பணத்தை சேர்த்தேன். நீ மனைவியின் பாசத்தில் கண்மூடித்தனமாகிவிட்டாய். ஆனால் நான் அப்படி இல்லை. என் மகளின் எதிர்காலத்தை நான் உருவாக்க வேண்டும். என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. என் மனைவியின் உரிமை பணத்தை உங்கள் மகளின் வரதட்சணைக்காக திருடிவிட்டீர்களா என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். திருடவில்லை அம்மா சொன்னார். உன் வருமானத்தில் எனக்கும் உரிமை இருக்கிறது. உன் தங்கைக்கும் உரிமை இருக்கிறது. இந்த மூதேவி எப்படியும் எந்த வேலைக்கும் லாயக்கில்லை. 2 வருடமாகியும் ஒரு நல்ல செய்தி கூடச் சொல்லவில்லை. மலடி, இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு அருவருப்பானது என்றால் நான் என் சுயநினைவை இழந்தேன். அம்மா, நான் கத்தினேன். கடவுளுக்கு பயப்படுங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? அம்மா ஓரடி முன்னால் வந்தார். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் ஆர்யன். இவள் உனக்கு தகுதியானவள் இல்லை. இவள் ஒரு மலடி. இவளால் உனக்கு ஒருபோதும் வாரிசை கொடுக்க முடியாது. நான் உனக்கு 2வது திருமணம் செய்து வைக்கிறேன். அவள் உனக்கு சந்திரன் போன்ற மகனையும் தருவாள். நிறைய வரதட்சணையும் கொண்டு வருவாள். அம்மாவின் வார்த்தைகள் விஷம் தோய்ந்த அம்புகளைப் போல என் நெஞ்சில் தைத்தன. இப்போது முழுமையாக நினைவு திரும்பியிருந்த காவ்யா கட்டிலில் கிடந்து விம்மிக் கொண்டிருந்தவள் அப்படியே உறைந்து போனாள். அந்த வார்த்தை அவளது ஆன்மாவையே பறித்துவிட்டது போல இருந்தது. அவளது கண்களில் இருந்த சொற்ப கண்ணீரும் வற்றிப்போனது. அவள் தன் இருண்ட கண்களால் எதிரே இருந்த சுவற்றையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இறந்துவிட்டாளோ என்று எனக்கு தோன்றியது.
அவள் உயிருடன் இல்லை. அவளது மரணத்திற்கு என் அம்மாதான் காரணம். நான் நடுங்கும் கைகளால் காவ்யாவின் முகத்தை தட்டினேன். காவ்யா, காவ்யா, என்னை பார், நான் சொல்வதை கேள். ஆனால் அவள் ஏதோ வேறு உலகிற்குச் சென்றுவிட்டது போல இருந்தாள். என் கோபம், என் கையறு நிலை, என் வேதனையெல்லாம் சேர்ந்து ஒரு எரிமலையாக மாறியது. நான் திரும்பி என் அம்மாவை பார்த்தேன். இவ்வளவு கேவலமான குற்றச்சாட்டை சொன்ன பிறகும் அவரது முகத்தில் ஒரு திருப்தி இருந்தது. ஏனம்மா? என் குரல் மிக மெல்லியதாக மாறியிருந்தது. இந்த அப்பாவி பெண்ணிற்கு ஏன் இப்படி செய்தீர்கள்? முதலில் வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிறகு இவளுக்கு ஏன் இந்த துரோகத்தை செய்தீர்கள்? அம்மா முகத்தை சுளித்தார். ஏன் செய்தேனா? அவர் எரிச்சலுடன் சொன்னார். இவளுக்கு இதுதான் நடக்க வேண்டும் ஆரியன். அவரது குரலில் வெறுப்பு மட்டுமே இருந்தது. வரதட்சணை என்று ஒரு துரும்பை கூட கொண்டு வரவில்லை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் இது என்னுடையது என்று உரிமை கொண்டாடுகிறாள். இவளுக்கு இதுதான் நடக்க வேண்டும். அம்மா என் கண்களை நேருக்கு நேராக பார்த்துச் சொன்னார். நீ போ. உனக்கு நான் வேறொரு திருமணம் செய்து வைக்கிறேன். நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நான் நடுங்கிக் கொண்டு காவ்யாவை பார்த்தேன். அவள் இன்னும் சுயநினைவற்ற நிலையில் அசைவற்று இருந்தாள். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் என் அம்மாவிடம் கெஞ்சினேன். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிகிறதா? அம்மா சிரித்தார். ஆமாம், நான் சொல்வது முற்றிலும் சரிதான். இவள் உனக்கு தகுதியானவள் இல்லை. இந்த உரையாடல் முழுவதிலும் காவ்யா ஒரு பக்கம் மௌனமாக இருந்தாள். என் கண்களிலிருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. நான் மூலையில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்த என் தங்கையை பார்த்தேன். நீயும் இதையேதான் நினைக்கிறாயா? என் தங்கை தலையை குனிந்து கொண்டு சொன்னாள். அண்ணா, அம்மா சொல்வது சரிதான். இவள் வீட்டிற்கு வந்த பிறகு எல்லாம் மாறிவிட்டது. நீங்கள் எங்களை விட்டு தூரமாகிவிட்டீர்கள். நான் கத்தினேன். தூரமாகிவிட்டேனா? உங்களுக்காகத்தானே நான் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். உன் திருமணத்திற்காக பணம் சேர்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்களோ என் மனைவியை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டீர்களே. என் தங்கை அழத் தொடங்கினாள். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உண்மையைச் சொன்னால் என்னை வீட்டை விட்டு துரத்திவிடுவதாக அம்மா சொன்னார். இவள் ஒரு சூனியக்காரி என்றும் உங்களை வசியப்படுத்திவிட்டதாகவும் அம்மா சொன்னார். நான் என் தலையில் அடித்துக் கொண்டேன். மந்திரமா? இவளுடைய அப்பாவித்தனத்தை மந்திரம் என்று சொல்லிவிட்டீர்களா? இவள் செய்த சேவையை அடிமைத்தனம் என்று நினைத்துவிட்டீர்களா? இந்த சத்தத்திற்கு இடையில் காவ்யா லேசாக அசைந்தாள். அவள் என்னை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு வேண்டுகோள் இருந்தது. போதும், நிறுத்துங்கள். என்னை இன்னும் அவமானப்படுத்த வேண்டாம் என்பது போல. ஆனால் என்னால் நிறுத்த முடியவில்லை. இன்று நீதிக்கான நாள். நான் கட்டிலில் சுருண்டு கிடந்த காவ்யாவை என் கைகளில் ஏந்தி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அவள் ஒரு பறவை குஞ்சை போல நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவளை உறுதியாக பிடித்துக்கொண்டு அம்மாவின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தேன். அம்மா, யாரோ ஒருவருடைய மகளை வீட்டிற்கு அழைத்து வந்து இப்படித்தான் அவமானப்படுத்துவார்களா? என் குரலில் இப்போது நடுக்கமில்லை, ஒரு முடிவு மட்டுமே இருந்தது. ஏனென்றால் நீங்கள் அவளை நன்றாக நடத்தவில்லை. அவள் என் மனைவி. அவளை பார்த்துக் கொள்வதாக நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தீர்கள். அம்மா கோபத்துடன் என்னை பார்த்து சொன்னார். வாக்கா? இவள் மனைவி என்ற உரிமையையே சரியாகச் செய்யாதபோது என்ன வாக்கு? நான் கேட்டேன். இவள் எந்த உரிமையை செய்யவில்லை அம்மா? இவள் உங்களுக்கு சேவை செய்யவில்லையா? வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்யவில்லையா? அம்மா சொன்னார். அதெல்லாம் இவளுடைய கடமை. அதற்கு பதிலாக நீ அனுப்பிய பணத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அதில் நான் என்ன தவறு செய்தேன்? நான் கையறு நிலையில் சொன்னேன். அம்மா, நீங்கள் ஒரு நாள் கூட இவளை கவனித்துக் கொள்ளவில்லை. ஒரு நாள் கூட இல்லை. இதுவரை அழுது கொண்டிருந்த என் தங்கை, அண்ணா, தயவுசெய்து அம்மாவை எதுவும் சொல்லாதீர்கள் என்றாள். நான் அவளை பார்த்துச் சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாது? உனக்கும் எல்லாம் தெரியும்தானே? என் மனைவியின் உரிமை பணத்தில்தான் உனக்காக வரதட்சணை சேகரிக்கப்பட்டது. அவளது கண்ணீரில் வாங்கிய அந்த நகைகளை அணிய உனக்கு வெட்கமாக இல்லையா? என் தங்கை மௌனமானாள். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று மெதுவாக கேட்டாள். நான் கசப்புடன் சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. ஸ்டோர் ரூமில் உன் பெயர் எழுதியிருந்த அந்த புதிய பெட்டிகளை பார்த்தபோதே என்னுடன் என்ன விளையாட்டு விளையாடப்பட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அம்மா இப்போது முன்னே வந்து சொன்னார். ஆமாம், அதற்கென்ன? உன் வருமானத்தில் என் மகளுக்கு உரிமை இருக்கிறது. அவளுக்குத்தான் உரிமை உண்டு, இவளுக்கு இல்லை. நான் காவ்யாவை இன்னும் பலமாக அணைத்துக் கொண்டு சொன்னேன். இவளுக்குத்தான் முதல் உரிமை அம்மா. ஏனென்றால் இவள் என் மனைவி. இவளுடைய பொறுப்பை இறைவன் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறான். உங்கள் பொறுப்பையும் என்னிடம் தந்துள்ளான். ஆனால் உங்கள் உரிமையை, இவளுடைய உரிமையை பறித்து நிறைவேற்ற நான் விரும்பவில்லை. நான் காவ்யாவை மெதுவாக தாங்கிப் பிடித்து எழுப்பினேன். அவளால் தன் கால்களில் நிற்கவே முடியவில்லை. இன்று நான் ஒரு முடிவெடுத்தேன். என் மனைவிக்கு இடமில்லாத இந்த வீட்டில் நள்ளிரவின் இந்த வேளையிலேயே வெளியேறுவதுதான் சிறந்தது. அம்மா, காவ்யாவிற்காக நான் அனுப்பிய பணம் எங்கே? அந்த பணம் முழுவதையும் எனக்கு இப்போதே திருப்பித் தாருங்கள். அம்மா சிரித்தார். என்ன பணம்? என்னிடம் பணம் எதுவும் இல்லை. எல்லாம் உன் தங்கையின் வரதட்சணைக்காகச் செலவாகிவிட்டது.
நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். சரியம்மா. நான் காவ்யாவை தாங்கி பிடித்து வெளியே நடக்கத் தொடங்கினேன். அவள் மிகச் சிரமப்பட்டு நடந்து வந்தாள். எந்த வீட்டில் என் மனைவிக்கு மதிப்பும் இடமும் இல்லையோ அந்த வீட்டை விட்டு இப்போதே வெளியேறுவது என்று நான் உறுதியாக இருந்தேன். அம்மாவின் சிரிப்பு சட்டென்று மறைந்தது. ஆரியன், நீ என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய்? நள்ளிரவின் இந்த வேளையில் எங்கே போவாய்? இந்த ஒரு பெண்ணிற்காக என்னை விட்டுவிடுவாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் உங்களை விட்டுச் செல்லவில்லை அம்மா. ஆனால் நீதி செய்கிறேன். என் மனைவிக்கு அவளுடைய உரிமையை வாங்கித் தருவதன் மூலமாவது என் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். நான் காவ்யாவை அழைத்துக் கொண்டு வாசலை நோக்கிச் சென்றபோது அம்மா நான் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தைச் செய்தார். அவர் ஓடி வந்து தன் முந்தானையை சாடரை என் காலடியில் விரித்து அமர்ந்தார். ஆரியன், என் மகனே நில். என்னிடம் தவறு நடந்துவிட்டது. என்னை மன்னித்துவிடு. இந்த பெண்ணிற்காக உன் தாயை இப்படி அவமானப்படுத்தாதே என்று அழுது கொண்டே சொன்னார். அம்மா, தயவு செய்து எழுந்திருங்கள் என்று நான் பின்வாங்கிச் சொன்னேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அம்மா என் கால்களை பிடித்துக்கொண்டு அழுதார். ஆரியன், நீ சென்றுவிட்டால் நான் செத்துவிடுவேன். மருமகள் வந்தவுடனேயே மகனை பிரித்துவிட்டாள் என்று மக்கள் என்ன சொல்வார்கள்? நான் காவ்யாவை சுவற்றின் ஓரமாக சாய்த்துவிட்டு அம்மாவுக்கு முன்னால் அமர்ந்தேன். அம்மா, மக்கள் என்ன சொல்வார்கள் என்று யாரோ ஒருவருடைய மகளை நீங்கள் சித்திரவதை செய்தபோதே யோசித்திருக்க வேண்டும். நீங்கள் இவளுக்கு நீதி வழங்கவில்லை. அம்மா கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னார். அப்படியானால் இப்போது நீதி செய்கிறேன். நீ இவளை இங்கேயே வை. நான் இவளை எதுவும் சொல்ல மாட்டேன். நான் அம்மாவின் கண்களை பார்த்தேன். அங்கே வருத்தமில்லை, பிடிவாதம் மட்டுமே இருந்தது. என்னை வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்ற பிடிவாதம். அம்மா, உங்களுக்கு இன்னும் புரியவில்லை. நீங்கள் அநீதி இழைத்ததற்காக வருத்தப்படவில்லை. நான் இவளுக்காக உங்களை விட்டு செல்கிறேன் என்ற கோபம்தான் உங்களிடம் இருக்கிறது. இதை கேட்டதும் அம்மா தன் துணியை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்றார். அவரது முகத்தில் பழைய அதே கடுமை திரும்பியது. ஆமாம், நீ சரியாகத்தான் புரிந்து கொண்டாய் என்று அவர் ஆத்திரத்துடன் சொன்னார். நீ இவளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாய். இந்த சூனியக்காரி உன்மீது அப்படி ஒரு மந்திரம் செய்துவிட்டாள். உனக்கு உன் தாயும் தங்கையும் கண்ணுக்குத் தெரியவில்லை. நான் காவ்யாவின் கையை பிடித்துக் கொண்டேன். போதும் அம்மா, ரொம்ப அதிகம். இதுவரை நீங்கள் பேசியதை கேட்டது போதும். நான் இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். நான் காவ்யாவை அழைத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறியபோது என் தங்கை குறுக்கே வந்தாள். அண்ணா, இறைவனுக்காக இப்படி செய்யாதீர்கள். காலை வரை இருங்கள். மக்கள் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? நான் அவளை வழியிலிருந்து விலக்கிவிட்டேன். என் மனைவி உடைந்த ஜன்னல் கொண்ட அறையில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தபோது உனக்கு மக்களைப் பற்றி தோன்றவில்லையே. பின்னாலிருந்து அம்மா கத்தினார். ஆரியன், இன்று நீ இந்த வாசலை விட்டு வெளியே சென்றால் உன் தாய் உனக்காக இறந்துவிட்டாள் என்று நினைத்துக்கொள். இது அவரது கடைசி அஸ்திரம். ஆனால் இன்று நானும் முடிவெடுத்துவிட்டேன். நான் சொன்னேன், அம்மா, நீங்கள் முன்பே இறந்துவிட்டீர்கள். எப்போது நீங்கள் என் நம்பிக்கைக்கு துரோகம் செய்தீர்களோ அப்போதே எனக்கு நீங்கள் இறந்துவிட்டீர்கள். நான் திரும்பிப் பார்க்காமல் காவ்யாவை அழைத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். நள்ளிரவின் உறைபனிக் காற்று எங்கள் உடலில் பட்டதும் ஏற்கனவே அரை மயக்கத்திலிருந்த காவ்யா கடுமையாக நடுங்கினாள். அவள் என்னை பயத்துடன் பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சி இருந்தது. ஆரியன், நீங்கள் என்ன செய்துவிட்டீர்கள்? மைனஸ் அவளது குரல் மிகச் சிரமப்பட்டு வந்தது. அத்தை என்ன சொல்வார்கள்? என்னை மீண்டும் அங்கே அழைத்துச் செல்லுங்கள். நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் என் தவறுதான். நான் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டேன். இல்லை காவ்யா, இனி மன்னிப்பு எதுவும் இல்லை. நான் அம்மாவை விட்டுவிடவில்லை, அநியாயத்தை விட்டுவிட்டேன். உன்னிடம் எந்த தவறும் இல்லை. உன்னை இவர்களிடம் நம்பிவிட்டுச் சென்றதுதான் நான் செய்த தவறு. அவளை தாங்கிப் பிடித்து தெருமுனைக்கு அழைத்து வந்தேன். சாலை வெறிச்சோடியிருந்தது. தூரம் வரை எந்த வாகனமும் தெரியவில்லை. காவ்யாவின் கால்கள் வெறும் கால்களாக இருந்ததால் வீங்கிப் போயிருந்தன. அவளால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை. நான் அவளை நடைபாதையில் அமர வைத்து என் ஜாக்கெட் கழற்றி அவளது தோள்களில் போட்டேன். பிறகு ஒரு ரிக்ஷாவை அழைத்து அவளை அமர வைத்தேன். அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்றேன். ரிக்ஷாக்காரர் எங்களை ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஆனால் எதுவும் சொல்லாமல் ரிக்ஷாவை கிளப்பினார். காவ்யா என் கையை பற்றிக் கொண்டாள். மருத்துவமனை எதற்கு? நான் நலமாக இருக்கிறேன் ஆரியன். என்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். அவளது குளிர்ந்த கையை என் கைகளில் வைத்து தேய்த்தபடி சொன்னேன். நாம் மருத்துவமனைக்குத்தான் செல்கிறோம். நீ நலமாக இல்லை. இனி உன் ஒவ்வொரு முடிவையும் நான் தான் எடுப்பேன். நீ போதுமான அளவு சகித்துக் கொண்டாய். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எமர்ஜென்சி ரூம் டாக்டர் காவ்யாவை பார்த்ததும் அவர் முகத்திலும் கவலை ரேகைகள் படர்ந்தன. இவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இவருக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடும் நிமோனியா இருப்பதாக தெரிகிறது. இவரை மருத்துவமனைக்கு அழைத்து வர ஏன் இவ்வளவு தாமதம் செய்தீர்கள்? தாமதம் நான் செய்யவில்லை என்று என்னால் எப்படிச் சொல்ல முடியும்? தாமதம் செய்தது என் தாய். என் பணத்திலேயே சுகபோகமாக வாழ்ந்துவிட்டு என் மனைவியை பட்டினி போட்ட என் தாய். டாக்டர்,
தயவு செய்து இவரை காப்பாற்றுங்கள். இவர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார் என்று வேண்டினேன். டாக்டர் அவளை உடனடியாக அனுமதித்தார். அட்மிட். செவிலியர்கள் அவளை வார்டுக்கு அழைத்து சென்றனர். நான் அந்த தாழ்வாரத்தில் கருடோர் இருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தேன். என் காதுகளில் அம்மாவின் அந்த வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டே இருந்தன. இவளுக்கு இதுதான் நடக்க வேண்டும். இவள் ஒரு மலடி. இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன்? அதற்காக என் அப்பாவி மனைவி தண்டிக்கப்படுகிறாள். அப்போதே நான் போனை எடுத்து வீடு வாங்கி விற்கும் தொழில் செய்யும் என் நண்பனை அழைத்தேன். நண்பா, எனக்கு இன்றே ஒரு சிறிய வாடகை வீடு வேண்டும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சுத்தமாக இருக்க வேண்டும். அவன் ஆச்சரியப்பட்டான். ஆரியன், நீ எப்போது வந்தாய்? இவ்வளவு நள்ளிரவில் வீடு கேட்கிறாயே, எல்லாம் நலம்தானே? நான் சொன்னேன், எல்லாம் நலம்தான், நீ மட்டும் ஏற்பாடு செய். நான் காலையில் பணம் தருகிறேன். அவன் வாக்கு கொடுத்தான். காவ்யா 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தாள். இந்த 2 நாட்களில் அவளது உடல்நிலை கொஞ்சம் தேறியது. நான் முழு நேரமும் அவளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தேன். அவள் தூங்கிக் கொண்டே இருப்பாள், நான் அவளையே பார்த்து கொண்டிருப்பேன். இந்த 2 ஆண்டுகளில் அவளது முகத்தின் பொலிவு எங்கே போனது என்று எண்ணி வருந்துவேன். அவள் கண் விழிக்கும்போது என்னை பார்த்து பயப்படுவாள். அத்தை கோபப்படுவார்களே. நான் சிரித்துக்கொண்டே அவளது நெற்றியில் முத்தமிடுவேன். இனி யாரும் கோபப்பட மாட்டார்கள். இனி நீயும் நானும் மட்டும்தான். 3வது நாள் டாக்டர் அவளை டிஸ்சார்ஜ் செய்தார். நான் அவளை ஒரு ரிக்ஷாவில் அமர வைத்து என் நண்பன் ஏற்பாடு செய்த புதிய வாடகை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அது 2 அறைகள் கொண்ட சிறிய வீடு, ஆனால் முற்றிலும் காலியாக இருந்தது. ஒரு பாய் கூட அங்கே இல்ல. காவ்யா அந்த வெற்று வீட்டை பார்த்தாள், பிறகு என்னை பார்த்தாள். நான் அவளை தாங்கி பிடித்து உள்ளே அழைத்து வந்து சுவற்றின் ஓரமாக அமர வைத்தேன். இதுதான் நம் புதிய வீடு காவ்யா. சிறியதுதான், ஆனால் இங்கே உன்மீது எந்த அநீதியும் நடக்காது. இங்கே நீதான் என் அரசி. அவளை அமர வைத்துவிட்டு நான் சந்தைக்குச் சென்றேன். அங்கிருந்து ஒரு மெத்தை, 2 தலையணைகள், போர்வை மற்றும் சில மளிகைப் பொருட்களை வாங்கி வந்தேன். என் கைகளாலேயே தரையில் மெத்தையை விரித்து காவ்யாவை படுக்க வைத்தேன். நான் இதையெல்லாம் செய்வதை அவள் ஒரு புன்னகையுடன் அன்போடு பார்த்து கொண்டிருந்தாள். நாட்கள் செல்லச் செல்ல காவ்யா தேறி வந்தாள். அவளது முகத்தில் மீண்டும் நிறம் திரும்பத் தொடங்கியது. அவள் இப்போது சிரிக்கத் தொடங்கியிருந்தாள். ஒரு நாள் நான் வேலையிலிருந்து வீடு திரும்பியபோது அவள் சொன்னாள், ஆரியன், நான் அத்தைக்கு மாமியாருக்கு ஃபோன் செய்தேன். என் இதயம் ஒரு கணம் துடிப்பை நிறுத்தியது. பிறகு அவர் என்ன சொன்னார்? காவ்யா தலையை குனிந்து கொண்டு சொன்னாள், நான் அவருடைய மகனை பறித்துக் கொண்டதாகச் சொன்னார். அவர் என்னிடம் இனிமேல் பேச மாட்டாராம். என்னை மிகவும் கேவலமாக திட்டினார். நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். அவர் இப்படித்தான் பேசுவார் என்று தெரிந்துமே நீ ஏன் ஃபோன் செய்தாய்? காவ்யா சொன்னாள், அவர் உங்கள் தாய் ஆரியன். என்னால் நீங்கள் வருத்தப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் காவ்யாவின் கையைப் பற்றிச் சொன்னேன். அம்மா செய்வது அவர் வேலை. நான் என் கடமையிலிருந்து தவறமாட்டேன். இந்த மாதச் செலவுத் தொகையை நான் அவர் கணக்கிற்கு அனுப்பிவிட்டேன். காவ்யா ஆச்சரியப்பட்டாள். இவ்வளவு நடந்த பிறகும் நான் பணம் அனுப்பியதை அவளால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், ஏனென்றால் அவர் என் தாய். அவரை பார்த்துக் கொள்வது என் பொறுப்பு. ஆனால் உன் நிம்மதியும் என் பொறுப்புதான். நான் 2யும் சமமாக பார்த்துக் கொள்வேன். சில மாதங்கள் கடந்தன. என் தங்கையின் திருமணத் தேதி நெருங்கியது. ஒரு நாள் என் தங்கை எனக்கு ரகசியமாக போன் செய்தாள். அவள் அழுது கொண்டிருந்தாள். அண்ணா, அம்மா எனக்கு திருமணத்தை உறுதி செய்துவிட்டார். ஆனால் நீங்கள் இந்த திருமணத்திற்கு வரக்கூடாது என்று சொல்கிறார். நான் சொன்னேன், நீ கவலைப்படாதே, நான் வருவேன். உனக்கான எல்லா சீர்வரிசைகளையும் நானே செய்வேன். அவள் இன்னும் அதிகமாக அழுதாள். வேண்டாம் அண்ணா, நீங்கள் அனுப்பிய பணத்தை வைத்தே அம்மா எல்லாம் செய்துவிட்டார். அண்ணியின் உரிமை பணத்தை வைத்து. நான் கண்களை மூடிக்கொண்டேன். அந்த பணம் காவ்யாவினுடையது, அவளது உரிமை. ஆனால் நீ என் தங்கை. உனக்கும் என் மீது உரிமை இருக்கிறது. நான் அந்த பணத்தை பற்றி கேட்க மாட்டேன். என் புதிய உழைப்பிலிருந்து உனக்கு திருமணம் செய்து வைப்பேன். அம்மாவிடம் சொல், ஆரியன் தன் தங்கையை வெறும் கையோடு அனுப்பமாட்டான் என்று. நான் இரவும் பகலும் உழைக்கத் தொடங்கினேன். நான் காவ்யாவிடமும் சொன்னேன், காவ்யா, என் தங்கையின் திருமணம் வருகிறது. அவளுக்காக நான் சில பரிசுகள் வாங்க வேண்டும். காவ்யா புன்னகைத்தபடி தன் கழுத்தில் இருந்த சிறிய தங்க லாக்கெட்டை கழற்றி என்னிடம் கொடுத்தாள். இது என் சார்பாக இருக்கட்டும், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள். நான் சொன்னேன், வேண்டாம் காவ்யா, உன்னுடைய பொருட்கள் அனைத்தும் உன்னிடமே இருக்கட்டும். நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? தங்கையின் திருமணத்திற்காக எல்லாச் செலவுகளையும் நானே செய்தேன். திருமண நாளன்று நான் சென்றேன். காவ்யா என்னுடன் இருந்தாள். எங்களை பார்த்தவுடனேயே அம்மா தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். உன் தாயை எரிக்க இந்த மூதேவியை மனஹூஸ் அழைத்துக் கொண்டு வந்துவிட்டாயா என்று கடிந்து கொண்டார். நான் அம்மாவின் பாதங்களை தொட முயன்றேன். ஆனால் அவர் தன் கால்களை பின்னுக்கு இழுத்துக் கொண்டார். என்னை விட்டு தூரமாக இரு, இங்கிருந்து போய்விடு என்றார்.
நான் என் தங்கையை கட்டியணைத்து அவளுக்கு பரிசை கொடுத்தேன். பிறகு காவ்யாவின் கையை பிடித்துக்கொண்டு அமைதியாக அங்கிருந்து வந்துவிட்டேன். வழி நெடுக அவள் அழுது கொண்டே வந்தாள். அவர் உங்கள் தாய் ஆரியன், அவர் எவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்றாள். நான் அவளை அணைத்துக் கொண்டு சொன்னேன், அவர் தாய், கோபப்பட அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் நீதி வழங்குவது என் கடமை. வாழ்க்கை முன்னேறிச் சென்றது. நாங்கள் எங்கள் சிறிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். பிறகு இறைவன் எங்கள் பிரார்த்தனையை கேட்டார். காவ்யா கருவுற்றிருந்தாள். இந்தச் செய்தி எனக்கு உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது. நான் போனில் இந்தச் செய்தியை அம்மாவிடம் சொன்னபோது அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, அந்த பிசாசுக்கு கிடைத்துவிட்டதா அல்லது கடவுளுக்கே வெளிச்சம் என்றார். நான் ஆத்திரத்தில் போனை துண்டித்தேன். அம்மாவுக்கு பணம் அனுப்பிக் கொண்டிருப்பேன் என்று முடிவெடுத்தேன். ஆனால் அவர் இதயத்திலுள்ள வெறுப்பிற்கு என்னிடம் மருந்தில்லை. காலம் கடந்தது. கடவுள் எங்களுக்கு சந்திரன் போன்ற ஒரு மகனை தந்து எங்களை முழுமையாக்கினார். என் மகனை கையில் ஏந்தியபோது என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எந்த காவ்யாவை என் தாய் மலடி என்று சொன்னாரோ, இன்று கடவுள் அவளது மடியை நிரப்பி என் தாயின் முகத்தில் அரைந்தது போல் பதில் சொல்லியிருந்தார். நான் காவ்யாவின் நெற்றியில் முத்தமிட்டேன். காவ்யா, நீ எனக்கு உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்துவிட்டாய். பேரப்பிள்ளை பிறந்த செய்தி தெரிந்தும் அம்மா எங்களை பார்க்க வரவில்லை. ஆனால் என் தங்கை ரகசியமாக எங்களை பார்க்க வந்தாள். தன் மருமகனை பார்த்து அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அண்ணா, அம்மா இன்றும் உங்களை நினைத்து அழுகிறார். ஆனால் அவருடைய பிடிவாதம் அவரது பாசத்தை விட பெரியதாக இருக்கிறது என்றாள். நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். நீயே அம்மாவுக்கு புரியவை. ஆரியன் இன்றும் அவருடைய அதே செல்ல மகன்தான். ஆனால் அவனுக்கு அநீதி இழைக்க தெரியவில்லை. இறைவனிடம் நற்பலன் கிடைக்க நான் வேண்டினேன். நீதி செய்பவர்களையே இறைவன் நேசிக்கிறான். இன்று என் மகன் கபீர் 4 வயதாகிறான். நாங்கள் எங்கள் புதிய வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். நான் இன்றும் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அம்மாவுக்கு செலவுத் தொகை அனுப்புகிறேன். அவரை சந்திக்கவும் செல்கிறேன். அவர் இன்றும் என்னிடம் சரியாக பேசுவதில்லை. என்னை பற்றி நல்லவிதமாக நினைப்பதும் இல்லை. என் மனைவிதான் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக அவர் இன்றும் கருதுகிறார். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் இறைவனின் ஆசியை பெற வேண்டுமானால் அவனது கட்டளையை பின்பற்ற வேண்டும். இறைவனின் கட்டளை நீதியே ஆகும். நான் என் தாயை வருத்தப்பட வைத்தது உண்மைதான். ஆனால் யாரோ ஒருவருடைய மகளை நரகத்தில் எரியவிடவில்லை, அவளுடைய உரிமைகளை பறிக்கவில்லை. அதுவே எனக்கு நிம்மதி தருகிறது. ஒரு ஆணாக என் கடமையை செய்ததே என் வெற்றி. காலம் தன் வேகத்தில் ஓடியது. கபீருக்கு இப்போது 5 வயதாகிறது. அவனது சுட்டித்தனங்கள் வீடு முழுவதும் எதிரொலிக்கும். ஆரியன் தன் உழைப்பால் இப்போது ஒரு நடுத்தர வர்க்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். மறுபுறம் ஆரியனின் தாயின் வீடு இப்போது முன்போல இல்லை. மகளுக்கு திருமணமாகி அவள் தன் புகுந்த வீட்டில் பிஸியாகிவிட்டாள். எங்கே ஒரு காலத்தில் ஆரியனின் சத்தமும் காவ்யாவின் விம்மலும் கேட்டதோ, அங்கே இப்போது ஒரு கனத்த அமைதி நிலவியது. ஒருநாள் ஆரியனின் அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. இந்த வயதான காலத்தில் தனிமையும் நோயும் அவரை நிலைகுலையச் செய்தன. அவர் தன் மகளுக்கு போன் செய்தார். ஆனால் அவளோ தன் சூழ்நிலைகளை கூறிவர மறுத்துவிட்டாள். அப்போதுதான் அம்மா முதலில் உணர்ந்தார், எந்த வரதட்சணைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் தன் மருமகளை துன்புறுத்தினாரோ அந்த மகளே இன்று அவருக்கு உதவவில்லை என்று. திடீரென்று கதவு தட்டப்பட்டது. அம்மா நடுங்கும் கைகளுடன் கதவை திறந்தார். முன்னால் ஆரியன், காவ்யா மற்றும் குட்டி கபீர் நின்று கொண்டிருந்தனர். அம்மாவின் உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் ஆரியனால் சும்மா இருக்க முடியவில்லை. உள்ளே நுழைந்தவுடன் காவ்யாவின் பார்வை அந்த உடைந்த ஜன்னல் மீது விழுந்தது. அது இப்போது சரி செய்யப்பட்டிருந்தது. பழைய நினைவுகள் ஒரு கணம் அவள் மனதில் மின்னல் போல வந்து சென்றன. ஆனால் அவள் உடனடியாக அவற்றை உதறி தள்ளினாள். அவள் நேராக சமையலறைக்கு சென்று அம்மாவுக்காக கஞ்சி மற்றும் மருந்துகளை தயார் செய்யத் தொடங்கினாள். அம்மா கட்டிலில் படுத்தபடி ஆச்சரியத்துடன் காவ்யாவை பார்த்து கொண்டிருந்தார். யாரை அவர் மலடி என்று சொன்னாரோ, யாரை மூதேவி என்று சொல்லி பட்டினி போட்டாரோ, அதே காவ்யா இன்று அவர் நெற்றியில் ஈரத்துணி வைத்து பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். கபீர் ஓடி சென்று தன் பாட்டியின் மடியில் அமர்ந்து, பாட்டி, ஏன் அழுகிறீர்கள்? இதோ பாருங்கள், நான் உங்களுக்காக சாக்லேட் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். பேரனின் அந்த மழலை பேச்சும் மருமகளின் சேவையும் அம்மாவின் அகந்தை எனும் கோட்டையை தகர்த்தன. அவரது கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. அவர் நடுங்கும் கைகளால் காவ்யாவின் முந்தானையை பிடித்துக்கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினார். என்னை மன்னித்துவிடு மருமகளே, என்னை மன்னித்துவிடு. உன்னிடம் நான் மனிதத்தன்மையுடன் கூட நடந்து கொள்ளவில்லை. ஒரு மிருகத்தைப் போல உன்னை நடத்தினேன். பணத்திற்கும் பேராசைக்கும் பின்னால் நான் குருடியாகிப் போனேன். யாரை நான் மலடி என்று சொன்னேனோ, இன்று அவளுடைய மகனே எனக்கு துணையாக இருக்கிறான். காவ்யா, நான் உன் உரிமையை பறித்தேன். உன்னை துடிக்க வைத்தேன். ஆனால் நீ மீண்டும் எனக்கு சேவை செய்ய வந்துவிட்டாயே. அம்மாவின் வார்த்தைகள் வருத்தம் எனும் நெருப்பில் வெந்து கொண்டிருந்தன. காவ்யாவின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அதில் வெறுப்பு இல்லை. அவள் மெதுவாக அம்மாவின் கைகளை தன் கைகளில் எடுத்து முத்தமிட்டுச் சொன்னாள். அத்தை, நீங்கள் மன்னிப்பு கேட்டு எங்களை சங்கடப்படுத்தாதீர்கள்.
நீங்கள் என் தாய்க்குச் சமமானவர். கடந்து போனது ஒரு கெட்ட கனவு. நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தீர்கள். ஆனால் அந்த போராட்டம்தான் இன்று என்னை இவ்வளவு உறுதியானவளாக மாற்றியிருக்கிறது. ஒரு தாய் ஒருபோதும் தன் பிள்ளையிடம் மன்னிப்பு கேட்க மாட்டாள். உங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுங்கள். நம்முடைய இந்த சிறிய குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணையட்டும். தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆரியன் கண்களில் மனநிறைவினால் கண்ணீர் வழிந்தது. அவன் அம்மாவிடம் சென்று அவரை கட்டியணைத்துச் சொன்னான். அம்மா, நான் எப்போதுமே சொல்வேன், நீதியின் பாதை கடினமானது, ஆனால் அதன் முடிவு எப்போதுமே இனிமையாக இருக்கும் என்று. இன்று நீங்கள் வென்றுவிட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் தவறை நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். அன்றே ஆரியனும் காவ்யாவும் ஒரு முடிவெடுத்தனர். அம்மா இனி இந்த தனிமையில் இருக்கக்கூடாது என்று. அவர்கள் அம்மாவை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் அங்கே அன்பும் மரியாதையும் நிறைந்திருந்தது. அம்மா இப்போது முற்றிலும் மாறிவிட்டிருந்தார். அவர் கபீருக்கு கதைகள் சொல்லிக் கொடுப்பார். காவ்யாவின் வீட்டு வேலைகளில் உதவி செய்வார். இப்போது அந்த வீட்டில் ஒரு மருமகள் அல்ல, ஒரு மகள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். தெருவில் ஒரு காலத்தில் வேடிக்கை பார்த்த மக்கள் இன்று இந்த குடும்பத்தை ஒரு உதாரணமாக பேசினார்கள். அம்மா அடிக்கடி காவ்யாவிடம் சொல்வார், மகளே, நீ என்னை மன்னிக்க மட்டும் செய்யவில்லை, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாய். உண்மையான மந்திரவாதி நீதான் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். உன் அன்பாலும் பொறுமையாலும் என் வெறுப்பை நீ அழித்துவிட்டாய். இந்த கதை வாழ்க்கையின் சில கசப்பான மற்றும் முக்கியமான உண்மைகளை கற்பிக்கிறது. ஒரு ஆணுக்கு அவன் தாய் மற்றும் மனைவி இருவரின் மரியாதையும் மிக அவசியம். தாயின் உரிமை அவரிடத்தில் உள்ளது. ஆனால் மனைவியின் உரிமையை பறித்து தாய்க்கு சேவை செய்வது புண்ணியமல்ல, அது ஒரு பாவம். ஒருவரை அவமானப்படுத்தாமல் கூட உண்மைக்காக நிற்க முடியும் என்பதை ஆரியன் நிரூபித்தான். பேராசையிலும் வெறுப்பிலும் செய்யப்படும் முதலீடு எப்போதும் துக்கத்தையே தரும். காவ்யாவின் உரிமையை பறித்துச் சேர்த்த பணம் அம்மாவுக்கு நிம்மதியை தரவில்லை. அன்பை ஏற்றுக்கொண்டபோதே அவருக்கு நிம்மதி கிடைத்தது. பழிவாங்குவதால் மனதிற்கு அமைதி கிடைப்பதில்லை, மன்னிப்பதன் மூலமே கசப்புணர்வு நீங்கும் என்பதை காவ்யா உணர்த்தினாள். அநீதியை சகித்துக்கொண்டு தலைவணங்குவது அல்ல, அதை அன்பால் வெல்வதே உண்மையான பண்பாகும். வரதட்சணை கொண்டு வரவில்லை என்பதற்காக ஒரு பெண்ணை துன்புறுத்துவது ஒரு கொடுமையான குற்றம். குழந்தைகள் இறைவனின் பரிசு, அவர்களை மலடி என்று சொல்வது இறைவனையே அவமதிப்பதாகும். வீடு என்பது செங்கற்களாலும் சிமெண்டாலும் கட்டப்படுவதில்லை, மாறாக உறவுகளின் மரியாதை மற்றும் நம்பிக்கையால் கட்டப்படுகிறது. எங்கே உண்மையும் நீதியும் இருக்கிறதோ அங்கேதான் இறைவன் வசிக்கிறான். நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதில் காட்டப்பட்டுள்ள அனைத்து கதாபாத்திரங்கள், இடங்கள், நிகழ்வுகள் மற்றும் உரையாடல்கள் பொழுதுபோக்கு மற்றும் உத்வேகமளிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. உயிருடன் இருப்பவர்கள் அல்லது இறந்தவர்கள், உண்மையான குடும்பங்கள் அல்லது சம்பவங்களுடன் ஏதேனும் ஒற்றுமை இருந்தால் அது முற்றிலும் தற்செயலானது. எந்தவொரு சமூகம், வகுப்பு, பெண் அல்லது குடும்பத்தின் உணர்வுகளை புண்படுத்துவது எங்களது நோக்கமல்ல. நண்பர்களே, இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் மூலம் எங்களுக்குச் சொல்லுங்கள். இதே போன்ற மனதைத் தொடும் கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள். அத்துடன் இந்த கதையை பகிருங்கள். ஹைப். மேலும் நண்பர்களே, நீங்கள் இந்த கதையை எந்த ஊரிலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் மறக்காமல் கமெண்டில் உங்கள் ஊரின் பெயரைச் சொல்லுங்கள். நன்றி.